ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 44 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த சில்வியா அந்த மிகப்பெரிய திமிங்களை தூக்கிறதுக்கு ஒத்தையால நின்று அந்த கயிறு அப்படி இழுத்துக்கிட்டு இருப்பா. அதே நேரம் அந்த இடத்துல பார்த்தா அப்படி போட்டல் மாதிரி ப்ளூ கலர் லைட் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும். மிதக்கும் சிட்டிலேயே அது வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சில்வியா இவன் மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு சத்தம் வரும், சீக்கிரம் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து யார் வரப்போறா அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல என்னடா திடீர்னு ஒரு மேஜிக்கல் ப்ளூ கலர் லைட்டு போர்ட்டல்ல ஓப்பன் ஆகி ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே, கள்ளி, யூகா இவங்க எல்லாருமே போய் பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது யாரும் இல்லை, அந்த ரிபு ரிச் தான். நான் வந்துட்டேன், என்னை வெல்கம் பண்ண மாட்டீங்களா, நான் வந்தது சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்து நம்ம கள்ளி இவ எதுக்கு இங்கே வந்தா, லியோ எங்கே போனாரு, அவர் இருந்தால் சமாளிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது லியோ அவர் சியோலுக்கு போயிட்டாரு. அங்கே ரிபு ரிச்சோட உண்மையான ஒரு ஆத்மா அங்கே இருக்குது. இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான ஆத்மாலாம் இருக்குது, இவர் ரிபு ரிச்சால் அவர் ரிபு ரிச்சா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அந்த ரிபு ரிச்சு நக்கலா, ஏய் காப்பி குடிக்கி நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த மோனார்கா பாதாளத்தை நம்பினேன், இந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க இருங்க நம்ம ஜே, ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, யாரை இங்கேருந்து கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு ரிச்சு அவன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் வந்த வேலையை பார்த்துட்டு டக்குன்னு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு நம்ம யூகாவும் நீ என்ன சொல்ல வர, நீ இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு ரிச்சு ஓ யூகா நீயா, நான் எல்லாத்திலையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நானாக பண்ணுவேன், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜே நீ பலன்னு பேசுகிற, கொஞ்சம் வாயை மூடி, இதுதான் அவனோட கடைசி பேச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான். அதுக்குள்ளேருந்து 3 போர்ட்டல் ஓப்பன் பண்ணி யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அந்த 3 அப்பர் சண்டி தான். அவனுங்க 3 அப்பர் சண்டி, இவனுங்க 3 பேரும் அந்த கடவுள் செமி கார்டு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியர்ஸ். அந்த இடத்துல இருந்து அவங்க திரும்ப வந்து என்ன தைரியம் இருந்தால் அப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அந்த காப்பி குடிக்க இந்த 3 பேரை பார்த்துட்டு டே 3 பிரதர்ஸ் நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். என்னடா அவன் 3 பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காப்பி குடிக்க கேட்கறான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் இந்த காப்பி குடிக்க பார்த்துட்டு கேப்டன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. இது என்ன பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த 3 மேஜிக்கல் வாரியர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ட்வின் கில்ல சேர்ந்த அந்த பாஸ் கடவுள் நம்மளை என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கா, அதனால நான் உங்க கூட வந்து சேர்ந்துடுறேன், ஆனா எங்களோட கேப்டன் அகல பாதாளத்துல சீல் செய்யப்பட்டிருக்காரு, அவளால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அந்த கேப்டனே இவன் தாங்க, இவன் எப்படியோ வெளியே வந்திருக்கான், இவனை பத்தி இவன்கிட்ட சொல்லிட்டு போறது இவன் தான் இந்த ட்வின் கில்ல சேர்ந்த ஃப்ரீசலூகர், இவன் தான் ஒரு ஃபார்மர் கேப்டன், இவனோட பேர் இப்போ தாங்க தெரியுது, இவனோட பேர் ஃப்ரீசலூகர். இவனை பார்த்துட்டு அந்த 3 பேரும் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ரிபுரிஜ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்புறமேல் பார்த்துக்கங்க, அந்த பாதாள கடவுள் சீல் வச்சு இவனை உள்ளே அனுப்பி வச்சுட்டான் போல, நான் தான் இவனை காப்பாற்றினேன், இவங்களாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 வாரியர்ஸும் இவ யாரு, இவளை கொல்லுனே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு ரெடி ஆகும்போது அதை பார்த்துட்டு அந்த ரிபு வச்சு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அந்த காப்பி குடிக்க நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த பக்கம் வெளியே பார்த்தா அந்த பிளாக் டிராகன்ல நம்ம ஓட்டர்ஸ் அப்படி பறந்து வந்துட்டு அம்பூட ரெடியாக இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு ரிபு வச்சு ஓ ஓட்டர்ஸு நீ எப்படா இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவன் நக்கலை தான் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸு ஏய் நீ ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசு, ஆனால் உன்னால் இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பவர்ஃபுல்லான ஒரு அம்பை விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவ ஆக்யூரி ஸ்கில் அப்படின்னு ட்ரிபிள் ரேங்க் பவர் இருக்கிற டிஃபென்ஸ் மேஜிக் பவரில் நம்ம ஓட்டர்ஸோட அந்த ஃபயர் அம்பு பட்டு அது அப்படியே வேற மாதிரி உருமாறிடும், அது ப்ளூ கலரில் சின்ன ஃபெதர்ஸாக மாறிடும். அதை பார்த்துட்டு யூகாவும் இங்கே என்ன நடக்குது, இவ எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்படந்து பார்த்துட்டு இருப்பா. அதே நேரத்தில் அந்த ரிபுரிச் அப்படி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு இதுக்கப்புறம் காட்டுறேன், அதுக்கு முன்னாடி நான் அந்த காப்பி குடிக்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர் மேலே யூஸ் பண்ணி இதுதான் மேட்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கேருந்து இந்த காப்பி குடிக்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு எல்லாருமே தடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் முன்னாடி டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகும். அதை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு, தடுத்து நிப்பாட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு நம்ம ஓட்டர்ஸ்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படி வெடிச்சு சதறும். அந்த வெளிச்சம் போனதுக்கப்புறம் நம்ம ஜே அப்படி பார்ப்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த காப்பி குடிக்கையும் சரி அந்த ரிபு இருந்துச்சு சரி அந்த இடத்துல இருந்து அப்படி காணாம போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம கள்ளி சொல்லுவா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஸ்டீவும் ஆமாம் அங்கே ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா நீ பாட்டி தான் ஆகணும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் தெரியுது என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஸ்க்ரீன் பாப்பானது நம்ம ஹீரோ தாங்க மெசேஜ் அனுப்பியிருக்கான்.
அவங்க போகட்டும் விட்டுருங்க, தடுத்து நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஆர்டர் கொடுத்துருக்கான். அதனாலதான் அவங்க யாருமே எதுவும் பண்ணல. அப்ப ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி சொல்ற, ஏன் தடுத்து நிப்பாட்ட வேண்டாம் அப்படி சொன்னாங்க கேட்டதுக்கு, அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம நினைச்சதை விட இந்த மீன் பில்டர் சேர்ந்த இந்த பாஸ் எல்லாருமே நம்மள ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்காங்க. அங்க ஒரு ரிபரிச் ஆத்துமா, இங்க ஒரு ரிபரிச் ஆத்துமா, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கள்ட்ட ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு அதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அந்த மீனம் கில்டை சேர்ந்த ரிபுரிச்சும் அப்புறம் அந்த கடவுளையும் நம்ம ஹீரோ ஏதோ மீனை வறுக்கிற மாதிரி கட்டி போட்டு தலையில தொங்க விட்டுருப்பான். அப்ப அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் அந்த கண்ணாடி போட்டு வந்திருக்க அந்த ரிபுரிச் யாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அவ ரிபுரிச்சே கிடையாது, அவளோட பேரு ஈசிஸ், அவ ஒரு ஓல்டர் டிவைன் காட், அதுவும் ட்வின் கில்ட சேர்ந்தவ அப்படி சொல்லிட்டு பெரிய குண்டை தூக்கி போடுவாங்க. அதை அப்படியே நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் சொல்லிட்டு இருப்பான் போன்ல. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த சில்வியாவை மேல கூட்டிருப்பா பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் மேஜிக் லைட் வந்தோடனே உடனே அந்த சில்வியா என்ன கூப்பிட்டீங்களா கடவுளே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது அவளை பார்த்துட்டு நம்ம யூகா ஜே கல்லி இவங்களாம் செம்ம கடுப்பாகி இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லும்போது மன்னிச்சிருங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கீங்களா, நான் அவர் கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கல்லி செம்ம கடுப்பாகி, ஓ அப்படியா நீ அவ கூட கூட்டு தானடி எங்க கூட இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து மூஞ்சிலேயே ஒரு கிக்கு போட்டு நம்ம யூகா கல்லி ஜே இவங்க 3 பேரும் போட்டு அவளை அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க, போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் ஹீரோட்ட பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸ் கிட்ட என்னடா ஆச்சு பின்னாடி பயங்கரமா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பசங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த ஸ்மைலை கையில வச்சுட்டு ஸ்மைலு உடனே போய் அந்த நெபிதீஸை பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் உடனே சரி சரி அப்படி சொல்லிட்டு அந்த நெபிதீஸ் கிட்ட அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏய் நான் ஒரு கேள்வி கேட்கவா, நீங்க பாத்ரூம் போறீங்களா இல்லையா, வயிறு கலக்குதா இல்லையா, ரொம்ப நேரம் கட்டி போட்டிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களோ வேண்டாங்க உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஈசிஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியணும் அவ்வளோதானே, அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம், எங்ககிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவள் சொல்லுவா மொத்தம் காட் வெரைட்டிலே நிறைய வெரைட்டி இருக்கு, கிராண்ட் டிவைன் காட் டெமி காட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலுமே இவங்கள 3 பேர் அப்படி பிரிஞ்சு தனித்தனி இடத்துல இருப்பாங்க. சில பேர் எகிப்து வல்காலா, அப்புறமா அவங்களுக்குன்னு தனியாக இடத்துல ஒலிம்பியா இந்த மாதிரி இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க. அப்படி 9 டிவிஷனாக அவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அப்படி பிரிஞ்சு இருக்கிற அந்த லிப்ரா பாஸ் ஆன ஜெனிஃபரை பார்க்கறதுக்காக தான் எங்களோட பழமையான காடு அந்த ஈசிஸ் அவள் அங்கே தான் போனா. அந்த ஈசிஸ் மீனம் கில்லோட பழமையான காடு அவள் அங்கே போய் அங்கே லிப்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் என்ன சொன்னா அப்படின்னா, ஏய் நீ இந்த மோனார்க் கூடலாம் டீல் போட்டுட்டு இருக்கியே, ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு என் பேச்சை கேட்டு நடந்துட்டுனா உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு லிப்ரா பாஸ் ஜெனிஃபர் கடுப்பாகி உன் பேச்சை நான் அதுக்கு கேட்கணும், ஒழுங்கா இங்கேருந்து போ இல்லை உன் கண்ணு 2 பிடுங்கி போட்டுருவேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஈசிஸும், ஏய் நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன், என் பேச்சை கேட்டு நம்ம ஒழுங்கா மோனார்க்கிட்ட டீலிங் போட்டா அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒழுங்கா ஏன் கூட வந்து சேர்ந்துக்க லிப்ரா பாஸ் அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்க ஈசிஸ் அப்படி கையை கொடுப்பா. அதை பார்த்துட்டு அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபரும் இவ பேசுறதும் கரெக்டாக தானே இருக்கு, இவ கூட சேர்ந்தலாம் அப்படி சொல்லிட்டு சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு இங்கே இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படிதான் அந்த மோனார்க் கிட்ட எல்லாமே இவங்க சேர்ந்தாங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த லிப்ராவும் உங்களோட கில்ட சேர்ந்த அந்த ஈசிஸ் கடவுள் தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல மறுபடியும் அந்த லிப்ரா யூசிஸ் கார்டும் அங்க இருக்கிற மற்ற மோனார்க்கு எல்லா மோனார்க்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போடுத்துலாம் பாருங்க அந்த 4 கை அவன் அங்கே தாங்க இருக்கான். இவங்க எல்லா மோனார்க்கு கிட்டே இவங்க தான் டீலிங் பேசுறாங்க. அப்புறம் அந்த 4 கை மோனார்க்கு கடுப்பாயி, ஏய் என்ன டீலிங் பேசுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு நாங்கள் வரணுமா, நாங்கள் மோனார்க் ஆஃப் மாசு, நாங்கள் மோனார்க் ஆஃப் டைம், மோனார்க் ஆஃப் பவர் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், உங்க இஷ்டத்துக்குலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு கேம் மாதிரி அதை உருவாக்கி நாம எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஈசிஸ் கடவுள் தான் சொல்லி கொடுத்துருப்பா. அங்க இருக்க மோனார்க்கு கிட்ட எல்லாம் நம்ம இந்த மாதிரி போய் அடிக்கலாம், இந்த மாதிரி போய் அடிச்சோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து லியோ கூட நம்ம அழிக்கலாம், நம்ம இப்படியே விளாண்டோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ லியோ வந்து அந்த மொத்த கேமையும் அடித்து துவம்சம் பண்ணி எல்லாரோட பிளானையுமே அப்படி நொறுக்கி தள்ளிட்டான். அங்கே இருக்க எல்லா மோனார்க்கையும் அடித்து துவம்சம் பண்ணனே அவங்களோட மேஜிக் பவர் அவங்களோட பிளானு எல்லாமே நாசமாக போயிடுச்சு. அதை பார்த்து அந்த ஈசிஸ் கார்டுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணா இவன் குறுக்கு பூந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம கடுப்பாகி தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா அந்த ஈசிஸ் கார்டு தான் அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறாளா, மோனார்க்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இங்கே உலகத்தையே அவள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா, அவளோட இந்த பிளானுக்கு தடையாக இருக்கிற என்ன அவள் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு அவள் உள்ளங்கையில் சின்ன விளையாட்டு பொம்மை மாதிரி என்னை வச்சு விளாட்லான்னு பார்க்குறாளா
ஆனா அவ உள்ளங்கைக்குள்ள நான் விளையாட்டு பொம்மையா இல்ல, ஏன் உள்ளங்கைக்குள்ள தான் அவ விளையாட்டு பொம்மையா இருப்பா, அது அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் போன்ல கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பிளான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்க தலையில தொங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்படியே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம், எங்களை விட்டுட்டு போங்க, எங்க வெளியே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ விடணும் அவ்வளவுதானே, விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங்கிலி அவுத்து விட்டுருவான். அவங்க அப்படியே அந்த நெருப்பு குழம்புக்குள்ள விழுந்துருவாங்க. ஐயோ சுடுதே 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 அப்படின்னு சொல்லும்போது என்ன நல்லா இருக்கா, ஃபன்னா இருக்கா, இதை அப்படியே லாக் பண்ணிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூடியை வச்சு டம்முன்னு மூடி விட்டுறான். அது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் போன்ல கேட்டுட்டு இப்போ இங்க என்னடா நடக்குது, அவன் பாட்டுக்கு மூடி வச்சுட்டு போயிட்டான், அவங்க என்னன்னா எல்லா மோனாக்கு கூடயும் டீலிங் போட்டிருக்கா அந்த இசிசி, மோனார்க்கு எல்லாருமே கண்டிப்பா படையெடுக்க வருவாங்க, சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் அப்படி பயந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிரெயினை வச்சு அந்த மிகப்பெரிய திமிங்கலத்தை தூக்குறாங்க. அதை தூக்குனது எல்லாமே டிவியில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்க அந்த முதல் கில்ல சேர்ந்தவங்க கிட்ட இங்க பாருங்க லியோ தான் இதெல்லாம் பண்ணாரா, அவரோட சக்தி வச்சு தான் இங்க இருக்க இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கில்ல சேர்ந்த அந்த ஆல்பர்ட்டன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அவனும் ஆமா லியோ தான் பண்ணாரு, ஆனா அந்த ஒயர்லாம் இருக்கு பாத்தீங்களா அது எங்களோட மேஜிக் பொருள் தான், இதனால தான் அந்த முதலையே தூக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, லியோ தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் கடுப்பாயி சும்மா இருங்கம்மா, நீ ஆனா லியோ லியோ லியோன்னு சொல்ற, எங்களோட முதல் கில்ட பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா, எங்ககிட்ட எவ்வளவு மந்திர பொருட்கள் இருக்கு தெரியுமா, அது எல்லாமே ஹையர் குவாலிட்டி சேர்ந்தது, அதுக்கு முன்னாடி லியோலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவியில பேசிட்டே இருப்பான். அதை இங்க நம்ம ஹீரோ செல்லில் லைவ்ல பார்த்துட்டு இருப்பானா, லைவ்ல பார்த்துட்டு என்னது அவன் என்ன மட்டம் தட்டி பேசுறானா, அவனை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹீரோ கோவப்படுவாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ செம கடுப்பாய் அவனை போய் என்ன பண்ண போறாரோ, என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். 2 பேத்துக்குள்ள மோதல் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், மற்ற கடவுள்லாம் இன்னும் மிச்சம் இருக்காங்க, அவங்களாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எப்படி மோத போறாங்க, நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறான், இன்னும் நிறைய மோனார்க் இருக்காங்க, அந்த மோனார்க்லாம் இங்கே வந்து நம்ம ஹீரோவை எப்படி அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அந்த மோனார்க் ஃபைட்டு, அப்புறம் இங்க இருக்க கடவுளோட ஃபைட்டு, இதெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.